இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். ருக்கு என்ன ரொம்ப நாள் ஆளையே காணும்? சும்மா தாண்டி. இனிமேல் நீ வரமாட்டேன்னு நான் நினச்சேன். நானும் அப்படி தாண்டி நினச்சேன். வீட்டில் அண்ணாக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருந்துக்கலாம், இனிமேல் இந்த கிளாஸ்லாம் வேண்டான்ட்டு. நல்ல முடிவு தானே, அப்படியே இருந்திருக்க வேண்டியதானே. உன்கிட்ட போய் சொன்னேன் பத்தியா, இன்னும் சொல்லுவேன், இதுக்கு அடுத்தும் பேசுவேன். சரி சொல்லு, எதுக்கு திருப்பி வந்த? என் ஃப்ரெண்டு தான் என்னைய திட்டினா, உனக்கு பிடிச்சதை பண்ணு, இனிமேல் உனக்காண்டி வாழுன்னு சொல்லிட்டு அதான் வந்தேன். மித்தவங்க சொல்லி தான் உனக்கு அறிவு வரும்னு. மித்தவங்க சொல்லியாச்சும் எனக்கு அறிவு வருது, உனக்கு அது கூட இல்லைல்ல. சரி அதை விடு. நம்ம சார் இப்போ நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கல தெரியுமா? அப்படியா? ஆமாம், அவர் மதியான கிளாஸ்க்கு மாறிட்டார் போல. இப்போ காலையில் அவங்க தம்பியும் அவரோட ஃப்ரெண்டும் வந்து தான் எடுக்காங்க. அவர் தம்பி சும்மா சொல்லக்கூடாது, கொஞ்சம் நல்லா இருக்கான் பார்த்துக்கோ. திரும்ப அவன் இப்போ நம்மளுக்கும் தம்பியாக தானே இருப்பான். அதெல்லாம் நான் ஆல்ரெடி விசாரிச்சாச்சு. நம்மளோட ஒரு செட்டு தான் அதிகம். அதனால அவனை சைட் அடிச்சுட்டு நான் இந்த 2 நாள் நேரத்தை போக்கிட்டு இருக்கேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்கெல்லாம் இன்னும் சும்மா பேசிட்டு இருக்க கூடாது. கிளாஸ்க்கு வந்தீங்களா? நேற்று நான் சொல்லி கொடுத்தீங்களா? அதெல்லாம் போய் ட்ரை பண்ணுங்க, ப்ரோக்ராம் போடுங்க, போங்க. ஆமா, நீங்க ஏன் 2 நாள் கிளாஸ் வரல? கிளாஸ் லீவுன்னு இன்ஃபார்ம் பண்ணல? இல்லை, நான் சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இனிமேல் லீவுனா சார் கிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. ரிசப்ஷன்ல போகும்போது சொல்லிட்டு போகணும், ஓகேவா? ஓகே. போங்க. என்னடி இவர் இப்படி பேசிட்டு போறாரு? என்ன வால் மாதிரியா? என்னது ஏன் ஆளா? நடிக்காதடி, எனக்கு எல்லாம் தெரியும். ஏன் ஒண்ணு லூசு கணக்கா நினைச்சிட்டு இருக்காத. சரி, ஏன் ஆளு எப்படி நல்லா இருக்காரா? படி பைத்தியம். மெல்லிய மகனை பெண்ணுக்கு பிடிக்காது, முரடா உன்னை ரசித்தேன். எப்பனே முருகா. ஐயோ சாரி கிருஷ்ணா, இருக்கிறது நீங்களா? நான் முருகரை நினைச்சு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஏதோ ஒரு தெய்வம், எப்படியாச்சும் என்னைய பாஸ் பண்ணி விட்டுருங்க. படிக்கும்போது ஒழுங்கா படிக்கணும். எதுவும் பண்ணாம ரிசல்ட் வர அன்னைக்கு இருந்துகிட்டே என்னைய பாஸ் பண்ணி விட்டுருங்கன்னா எப்படி? ஏமா ப்ளீஸ்மா, நானே பயத்துல இருக்கேன். இன்னைக்கு மட்டும் ஃபெயில் ஆகு, கை காலை உடச்சு போட்டுருதேன். அம்மா என்ன அம்மா நம்மான்ட்டு? படிக்கும் போது வீட்டுல ஒரு வேலை பத்தியாட்டி ஒரு வேலை உன்னை நான் பார்க்க விடல. ஃபுல்லு படிக்க தான் வச்சேன். பாஸ் ஆகாம மட்டும் இரு. அதெல்லாம் என் பிள்ளை பாஸ் ஆயிருவா. சும்மா அவகிட்ட சண்டை போட்டு அவளை பயங்காட்டிட்டு இருக்காத. வாமா, வந்து சாப்பிடு. இல்லப்பா, ரிசல்ட் வரட்டும். இதே மித்த நாளா இருந்தா 4 முட்டை தோசையும் இந்த நேரத்துக்கு முழுங்கிருப்பா. கிருஷ்ணா, நான் வாழ்க்கையில முட்டை தோசையே சாப்பிட மாட்டேன். ப்ளீஸ் என்னைய பாஸ் பண்ணி விட்டுருங்க. சரி, இங்கேவா இருக்க போற, அங்க வா. ஏம்மா, நீங்களே ரிசல்ட் பார்த்துட்டு பாஸ் ஆனால் மட்டும் என்னை கூப்பிடுங்கம்மா ப்ளீஸ். ரம்யாக்கு என்னோட டேட் ஆஃப் பர்த்லேருந்து ரெஜிஸ்டர் நம்பர்லேருந்து எல்லாமே அனுப்பிச்சிட்டேம்மா. அந்த நேரத்துக்கு பார்க்க ஆரம்பிச்சிருப்பா. அடவா ப்ளீஸ்மா. அடவா. அதெல்லாம் நீ பாஸ் ஆயிருவாம்மா, வா. இருந்தாலும் இந்த அப்பாவுக்கு நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கை தான். ஏய் ரம்யா, வா வா. எப்போ வந்த? இப்போதாம்மா வந்தேன். கதவை திறந்து போட்டு நீங்கள் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன் தங்கச்சி பூஜை ரூமை விட்டு வரவே மாட்டேன். நான் அவளை இழுத்துட்டு வந்திருக்கேன். ரம்யா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மாப்பிள்ளை வரலையோமா? இல்லைப்பா, உங்களுக்கு வேலை இருக்கா? முடிச்சுட்டு சத்யாவை பார்த்தா வருவேன். நாங்கள் கடவுள் கஷ்டத்தை கூரையை பிச்சுட்டு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. இப்போதான் நான் பார்க்குறேன் இன்னைக்கு ரிசல்ட். அதுவும் இல்லாமல் நீ எதுக்கு இங்கே வந்திருக்க? இன்னும் என்னை கஷ்டப்படுத்துறதுக்கா? என்னடியே வாய் பேசுற நீ? அவளுக்கு வாயி அவ பண்ற எதுவுமே சரியில்லை. என்னது என் வாய் சரியில்லையா? நல்லா தானமா இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். இவா வேற. ரம்யா, நான் ஜூஸ் போட்டு கொண்டு வட்டேன். காலையில இருந்து நான் அந்த வீட்டுல தாம இருக்கேன். நீ சாப்பிடுதியா? ஜூஸ் எதுவும் வேணுமான்னு ஒரு வார்த்தை கேட்கலாமா நீங்க? வாயை மூடிடி. இல்லம்மா, அவ ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். சுத்திக்கிட்டே இருக்கு, பிடிச்சு நிக்கவே. சுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா ரிசல்ட் வரட்டும். நீ அவளை உனக்கு இருக்கு. என்ன நெட்டே கிடைக்க மாட்டேங்குது, சர்வர் பிஸின்னு வருது. ப்ரௌசிங் சென்டர்ல போய் பார்க்கட்டாமா? இல்லப்பா,
இல்லப்பா வேண்டாம், எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கும், எல்லாரும் ஒரே நேரத்துல பார்ப்பாங்கல்ல, அதான். ரிசல்ட்லாம் இப்போ மே ஸ்டார்டிங்லேயே அனுப்பணுமா? இப்போ தானே லீவ் விட்டாங்க, கொஞ்சம் மே 30ஆம் தேதிக்கு மேலே போடலாம்ல, இல்லை ஜூன் மாதம் போடலாம்ல, நம்மளை நிம்மதியை கெடுக்கணும்னே இப்படி பண்ணுதாங்க போல. ஒழுங்கா படிச்சிருந்தா இப்படிலாம் புலம்ப வேண்டிய அவசியம் இருக்குமாடி? சுத்திக்கிட்டே இருக்கு இப்படி சுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு பாப்புண்டி. இப்ப விட முடியாது உனக்காண்டி. அங்க மினி பார்த்துட்டு இருக்கா, குமரன் பார்த்துட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் கார்த்தி மாமா பார்த்துட்டு இருக்கு. யார் பார்த்தாலும் இப்ப போன் வந்துரும்ல. அட கடவுளே, சத்யா, என்னடி நீ பாஸ் ஆயிட்ட? உண்மைக்குமா? காட்டு. 477 மார்க், என்னையால நம்பவே முடியல. 1000க்கா? 600க்குமா? 600 மார்க். பரவாயில்லையே சத்யா. எதுல எந்த மார்க்குமா? தமிழ்ல 70, இங்கிலீஷ்ல 78, எக்கனாமிக்ஸ்ல 68, காமர்ஸ்ல 84, அக்கௌண்டன்ஸ்ல 93, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல 84. சரி, 11th எத்தனை மார்க்கு? 500 மார்க் இல்ல. இப்போ 500 + 477 ஆட்டி 977. பரவாயில்ல சத்யா. பரவாயில்லடி, ஃபெயில் ஆயிடுவேன்னு நினைச்சு அம்மா பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல அம்மா. ஏம்மா, நான் ஃபெயில் ஆயிருந்தா என்னம்மா பண்ணியிருப்பேன்? என்னை அடிச்சிருப்பியோ? கண்டிப்பா அடிச்சிருப்பேன், திட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் நானே உனக்கு ஆறுதல் சொல்லிட்டு மறுபடியும் பரீட்சை எழுதி பாஸ் ஆக வச்சிருப்பேன். அதுதான் பிள்ளை என்ன பண்ண முடியும் சொல்லு? ஆனால் ஃபெயில் ஆயிருந்தா சத்தியமா செத்து போயிடணும்னு நினைச்சேன் தெரியுமாமா. வாய மூடு. 12th ஃபெயில் படம் பார்த்துருக்காளா? 12th ஒன்றும் ஃபெயில் ஆனாலும் லைஃபே கெட்டு போகிறது கிடையாது, இன்னும் நிறைய விஷயம் பண்ணலாம். சரியா சத்யாமா? அப்படிலாம் ஒரு நினைப்பு உனக்கு எப்போதுமே வரக்கூடாது. சரிப்பா. அதான் இப்போ பாஸ் ஆயிட்டேன்ல, என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுர் இருக்கு, வேற என்ன வேணும்? உல்லாசமா இருப்பேன். இனிமேல் வாழப்பற என்னையால தாங்க முடியாதுப்பா. அன்னைக்கு சிக்கனு, மட்டனு, முட்டை, பாயாசம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுமா. வெட்டிடுவேன்ல. இன்னைக்கு உனக்கு ராஜ விருந்தே வச்சிருவோம். மினிமா, என்னாச்சு? கால் ரொம்ப வலிக்குங்க. ஐயோ, என்ன பண்றீங்க? எந்திரிங்க. நீ தானே கால் வலிக்கு நான் பிடிச்சு விடுறேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எந்திரிங்கன்னு சொல்றேன்ல. சும்மா இரு, என் பொண்டாட்டிக்கு நான் பிடிச்சு விடுறேன். நீ சத்யாக்கு ரிசல்ட் இல்ல, மார்க் என்ன? நல்ல மார்க் தாங்க, 477 எடுத்திருக்கா. பரவாயில்லையே. நம்ம செல்வி படிக்கிற காலேஜ்ல தாங்க சீட் வாங்க போறாங்க. ஓ சரிம்மா. மினி இப்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு. அப்படிலாம் இல்லைங்க, லைட்டா கால் வலிக்கு, அவ்வளவுதான். ஹாஸ்பிட்டல்ல வேணா போய் என்னன்னு கேட்போமா? சரி, இது நார்மலா இருக்கிறது தாங்க. சரிம்மா. வேற எதுவும் பண்ணல? வேற ஒண்ணும் பண்ணலங்க, பண்ணா சொல்றேன். சாப்பிட்டியா மினி? சாப்பிட்டேன். ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னா அம்மாட்ட கேளு, சரியா? அம்மா உனக்கு செஞ்சு தருவாங்க. அத்தை சூப்பரா என்னைய பாத்துக்கிட்டாங்க, நான் கேட்காமலே ஒவ்வொன்றும் எனக்கு பார்த்து பார்த்து செஞ்சு தராங்க. மினி, உனக்கு கஷ்டமா இல்லையா? நீங்க நம்ம பாப்பாங்க, எனக்கு எங்க கஷ்டமா இருக்க போது, இது எனக்கு சுகமா தான் இருக்கும்.